அதிகாலை 3 மணி. ஊரே நிசப்தத்தில் மூழ்கியிருக்கும் வேளையில் அந்த சிறிய ஓட்டு வீட்டின் சமையலறையில் மட்டும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அடுப்பில் உலை கொதிக்கும் சத்தமும் மீனாட்சி பாட்டியின் வளையல் சத்தமும் அந்த அதிகாலையின் அமைதியை கலைக்கின்றன. பாட்டியின் முகம் முழுக்க சுருக்கங்கள், ஆனால் அந்த சுருக்கங்களுக்கு பின்னால் ஒரு மாபெரும் லட்சியம் ஒழிந்திருக்கிறது. அவர் அருகில் போர்வைக்குள் சுருண்டு படுத்திருக்கும் தன் பேரன் கதிரை பார்க்கும்போது பாட்டியின் எல்லா சோர்வும் பறந்துவிடும். கதிர் கைக்குழந்தையாக இருந்தபோதே ஒரு விபத்தில் அவன் பெற்றோரை இழந்துவிட்டான். அன்று முதல் தன் துக்கத்தை நெஞ்சுக்குள் புதைத்துக்கொண்டு இந்த பிஞ்சு குழந்தையை ஒரு ஆளாக்க வேண்டுமென்று மீனாட்சி பாட்டி கையில் எடுத்ததுதான் அந்த விவசாய மண்வெட்டி. காலையில் சூரியன் உதிக்கும் முன்பே மற்றவர் வயலுக்கு வேலைக்கு சென்று விடுவார். மதிய வெயில் மண்டையை பிளக்கும்போதும் முதுகை வளைத்து களையெடுப்பதும் நாற்று நடுவதுமாக அவர் உடல் ஓய்வின்றி உழைக்கும். மதியம் வீட்டிற்கு வந்து கதிரை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு மாலை நேரத்தில் ஊர் பெரியவர் வீடுகளில் பாத்திரம் தேய்ப்பது, மாட்டுத் தொழுவம் சுத்தம் செய்வது என ஒரு நிமிடம் கூட வீணாக்க மாட்டார். ஒருமுறை கதிர் பள்ளி முடிந்து வந்து, "பாட்டி, உன் கைகளெல்லாம் ஏன் இவ்வளவு தழும்புகளாக இருக்கிறது?" என்று கேட்டபோது பாட்டி சிரித்துக்கொண்டே சொன்னார், "இந்த தழும்புகளெல்லாம் உழைப்போட அடையாளம் கண்ணா. நீ படிக்கிற புத்தகத்தோட ஒவ்வொரு பக்கமும் என் வேர்வையால நனைஞ்சிருக்கு. நீ பெரிய படிப்பு படிச்சு இந்த ஊருக்கே நல்லது செய்யணும். அதுதான் எனக்கு நீ கொடுக்கிற கைமாறு" என்றார். நாட்கள் நகர நகர கதிரின் படிப்புச் செலவுகளும் அதிகரித்தன. கதிர் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது அவனுக்கு ஒரு விலையுயர்ந்த அறிவியல் புத்தகம் தேவைப்பட்டது. கையில் ஒரு பைசா கூட இல்லாத நிலையில் பாட்டி யாரிடமும் சொல்லாமல் தான் பல வருடங்களாக சேமித்து வைத்திருந்த தன் தாலிச்சரடை விற்று அந்த புத்தகத்தை வாங்கிக் கொடுத்தார். கதிர் இதை அறிந்து தேம்பி தேம்பி அழுதபோது பாட்டி அவனை அணைத்து கொண்டு, "அறிவுதான் உண்மையான சொத்து. இந்த தங்கம் வெறும் உலோகம்தான். நீ அறிவாளியாக வளர்வதுதான் எனக்கு பெருமை" என்று தேற்றினார். கதிர் தன் பாட்டியின் தியாகத்தை ஒவ்வொரு நொடியும் உணர்ந்தான். அவர் வயலில் சிந்துவது வெறும் வியர்வை அல்ல, அது தன் எதிர்காலத்திற்கான இரத்தம் என்பதை புரிந்து கொண்டு இரவு பகலாக படித்தான். பள்ளிப் படிப்பை முடித்து நகரத்திற்கு சென்று கல்லூரியிலும் முதலிடம் பிடித்தான். பாட்டி ஊரில் அதே பழைய வீட்டில் இருந்து கொண்டு கதிரின் ஒவ்வொரு வெற்றிக்காகவும் தன் முதுமை காலத்திலும் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருந்தார். வருடங்கள் உருண்டோடின. ஒருநாள் காலை அந்த அமைதியான கிராமத்து சாலையில் ஒரு விலையுயர்ந்த கார் புழுதியை கிளப்பிக் கொண்டு வந்தது. ஊர் மக்களே ஆச்சரியத்துடன் வேடிக்கை பார்க்க அந்த சொகுசு கார் மீனாட்சி பாட்டியின் குடிசைக்கு முன்னால் வந்து நின்றது. அப்போது பாட்டி வயலில் வேலை முடித்துவிட்டு கால்களில் சேறுபடிந்த நிலையில் ஒரு பழைய சேலையை உடுத்திக்கொண்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். காரிலிருந்து கோட் சூட் அணிந்த கம்பீரமான ஒரு இளைஞன் இறங்கினான். அது கதிர். அவன் இன்று ஒரு பெரிய நிறுவனத்தின் உயர் அதிகாரி. அவன் ஓடிச் சென்று அந்த சேறுபடிந்த பாட்டியின் கால்களில் விழுந்து வணங்கினான். ஊர் மக்கள் முன்னிலையில் அவன் கண்கலங்க சொன்னான், "பாட்டி, உன்னோட இந்த அழுக்கு கைகளால தான் என்ன ஒரு சுத்தமான மனுஷனா மாத்தியிருக்க. உன் உழைப்பு வீண் போகல. இனி உன் பேர உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பேன்" என்று கூறினான். பாட்டி அவன் தலையை தடவி, "இப்பதான் நான் விதைச்ச விதை முழுசா விளைஞ்சு நிக்குது. எனக்கு பணமும் புகழும் முக்கியமில்ல. என் பேரன் நல்ல நிலைக்கு வந்துட்டாங்கிற இந்த திருப்தியே போதும்" என்று பெருமிதத்துடன் கூறினார். ஒரு சாதாரண பாட்டியின் அசாத்தியமான உழைப்பும் அன்பும் ஒரு சரித்திரத்தையே மாற்றி எழுதியது. அந்த ஊர் மக்களிடையே இன்றும் பேசப்படும் கதையாக இருக்கிறது.